சுபாஸ்கரம் அவருடைய தாயார் ஞானம் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சுபாஸ்கருடைய அண்ணன் தேநீர் கடை வச்சிருக்காரு. பிரெஞ்சு கம்பெனி இந்த காடை கொடுத்து ஈழத்தமிழருக்கு வித்து கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன தேநீர் கடையில் ஆரம்பிச்சது தனியா கடையே போடுறாங்க. அதுதான் இவரோட நிறுவனத்தில் இருந்து பிரிந்து போன ஒருவர் லிபரான ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். இவங்க லைக்கா அவங்க லிபரா பல லட்சக்கணக்கான யூரோக்களை மோசடி செய்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய் பல கோடிகளை கொடுத்துட்டு இந்த பணத்தை எங்க கொடுத்துருவான்? விஜயுடைய மனைவி மாமனார் எல்லாம் எங்க இருக்காங்க? லண்டன்ல தான். அப்போ இதுக்காகத்தான் இலங்கையில யுத்தம் கடுமையாக நடந்த பொழுது இந்த லைக்கா நிறுவனத்தில் புலிகளுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும். ராஜபக்சேவை ஆதரிப்பதா ரணில் விக்ரமசிங்கே ஆதரிப்பதா ஒரு நிலைமை வருகிற பொழுது புலிகள் என்ன பண்றாங்க? அல்ஜீரியா நாட்டு டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரை பினாமியா போட்டு அங்க $300 மில்லியன் ஏமாற்றப்பட்டு மோசடி செய்யப்பட்டு. இதுக்கு யார் காரணம்? லைக்கா நிறுவனத்தை பொறுத்தவரை சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்பட்டு சட்டவிரோத கம்பெனியாக லைக்கா நிறுவனம் சுபாஸ்கரன் ஒரு இலங்கை தமிழர். 1983 ஜூலை கலவரம் வந்த பிறகு இலங்கையில் வசிக்க முடியாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பா நாடுகளுக்கு, இந்தியா போன்ற அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு செல்லுகிற பொழுது அவரும் அவருடைய குடும்பமும் புலம்பெயர்ந்து பாரிஸில் போய் செட்டில் ஒரு அகதியாக போகிறாங்க. ஆமாம், அகதியாக ஃப்ரான்ஸில் போய் செட்டில் ஆகிறாங்க. உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு முழுக்க ஐரோப்பா நாடுகள் தான் அவர்களை அரவணைத்து கொண்டது. இன்றைக்கி இந்தியாவில் 1,00,000 பேர் அகதியாக வந்து இன்னும் அகதி முகாமிலே கிடக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பா போன்ற நாடுகள் அவர்கள் அகதிகளாக மட்டுமல்ல, அவர்களை குடியுரிமையையும் கொடுத்து கனடாவில் ஒருவர் அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார். ஹரிசங்கரி என்கின்ற ஒரு அகதி இன்று அவர் அமைச்சர். நாளை அவர் கனடாவினுடைய அதிபராவதற்கும் கூட வாய்ப்பு. இதே போன்று தான் சுபாஸ்கரன் குடும்பம் பிரான்சில் போய் சாதாரணமாக ஒரு நடுத்தர குடும்பத்திற்கு கீழே இப்படியாக அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இப்படி வாழ ஆரம்பித்த பொழுது அவருடைய சகோதரன் சுபாஸ்கரன் அவர் ஒரு இப்போ நம்ம ஊரில் இருப்பதை போன்று ஒரு தேநீர் கடை வைத்திருக்கிறார். இலங்கை தமிழர்கள் எங்கே கூட்டமாக வாழ்கிறார்களோ அவர்கள் ஒரு மினி தமிழ்நாடை போன்று ஒரு பகுதியை கட்டமைத்து விடுவார்கள். நீங்கள் பிரான்ஸில் லாட் சப்பல்னு ஒரு ஏரியா இருக்குது. அது முழுக்க தமிழர்கள், அதாவது நம்ம ஊரில் தளவாழை இலை போட்டு சரவணபவனில் சாப்பிடுவதை போல் அங்கே சாப்பிடலாம். இட்லி, தோசை, வடை இதெல்லாம் சாப்பிடலாம். இது தமிழர்கள் பெரும்பான்மையாக குடியேறுகிற எல்லா நாடுகளும் இப்படி தான். கனடாவில் கனடியன் தமிழ் காங்கிரஸ் இது வந்து கனடா அரசாங்கத்தில் ஒரு ஆளுமை மிக்க கட்சி. அதே போல் பிரிட்டனில் பல பேர் பெரிய நகரசபை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்துடுறாங்க. அதே போல் தான் ஃப்ரான்ஸ்லேயும் ஃப்ரான்ஸ் அரசாங்கம் ஈழத்தமிழர்களை குடியுரிமை கொடுத்து அவர்களை தொழில் செய்வதற்கு வங்கி கடனும் கொடுத்து அவர்களை கௌரவித்து தன்னுடைய குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு நாட்டவரை போலவே அவர்களை அரவணைத்து கொள்கிறது. அதே போல் தான் சுபாஸ்கரன் குடும்பம். சுபாஸ்கரம் அவருடைய தாயார் ஞானம் இவர்கள் எல்லாமே ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது இலங்கை தமிழர்கள் வந்து நீங்கள் ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி இங்கெல்லாம் அவங்க ஒரு பெரிய கன்சியூமர். எந்த ஒரு பொருளையுமே குறைந்த 10 லட்சம் பேர் வாங்கக்கூடிய ஒரு பெரிய கன்சியூமர். இது வந்து இயற்கையாகவே அமைந்தது. ஜூலை கலவரம் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பா நாடுகளில் முழுக்க அவர்கள் எதை அரசாங்கத்துக்குள்ள அதிகாரத்துக்கு வர்றதுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை மிக எளிதாக செஞ்சிருவாங்க. அப்போது நிறைய அவர் தேநீர் கடை வச்சுருக்கார் சுபாஸ்கரனுடைய அண்ணன். அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெஞ்சு கம்பெனி சின்ன ஏஜென்ட்டுகள் இந்த கார்டை கொடுத்து ஈழத்தமிழர்களுக்கு விற்று கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் இவர்களுக்கு சிம் கார்டுக்கு அறிமுகமானது. இலங்கை தமிழை வந்து எல்லாருமே குடும்பத்தோடு பேசுவான். இது வந்து மற்ற நாட்டவர்கள்ட்ட இது இல்லாத பழக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அவன் குடும்பம் பூரா எங்கே இருக்கும்? இலங்கையில் கொழும்புல இருக்கும்.
நீங்கள் 10,00,000 பேர் எங்கே புலம்பெயர்ந்து எங்கே இருக்காங்க? ஐரோப்பா நாடுகள் இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு கம்பெனி இலங்கை தமிழ் விற்று கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களால அங்கே குறைந்தபட்சம் ஒரு 1000 கார்டு 2000 கார்டை மிக எளிதாக விற்றுட்டாங்க. விற்ற பிறகு நம்மளே ஒரு ஏஜென்சி எடுத்தால் என்ன, இதுதான் அவர்களை தூண்டியது. அப்படி ஒரு ஏஜென்சி எடுக்கிறாங்க. ஞானம் டெலிகம்யூனிகேஷன். ஞானம்னா யாரும் அவங்க அம்மா, பாஸ்கரனுக்கு சுபாஸ்கரனுக்கு எல்லாம் அம்மா. அவங்க பேர் தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஒரு சின்ன இப்போ தேநீர் கடையில் ஆரம்பித்தது தனியாக கடையே போடுறாங்க. அப்புறம் ஏஜென்சி எடுக்கிறாங்க. அப்புறம் சேட்டலைட்டு கான்ட்ராக்டு, தனி சிம் கார்டு, அதுதான் லைக்கா. இந்த சிம் கார்டு மற்ற ஐரோப்பா கம்பெனிகள் கொடுப்பதை விட மிக குறைந்த விலை. அதாவது $1 100 நிமிஷம் பேசலாம் இலங்கைக்கு. 100 நிமிஷம். இது இலங்கை தமிழனுக்காக கொடுக்கப்பட்ட சலுகை. இதை இவர்களுக்கு பல ஆயிரம் கஸ்டமர்களை கொண்டு வருது. முதல் முறை நீங்கள் $1 வாங்கினீங்கன்னா 100 நிமிஷம் பேசலாம். திருப்பி நீங்கள் பேசும்போது அது ஏன்னா அவன் வாடிக்கையாளராக மாறிடுறான். அவன் வேறு சிம் கார்டு வாங்க முடியாது. அவன் இந்த நம்பருக்கு தான் அனுப்பான். எங்கே இருக்கிறவன்? நீங்கள் இப்போ இலங்கையில் கொழும்பில் இருக்கிறவன். அப்போ இந்த சிம் கார்டு அந்த கம்பெனியுடைய கஸ்டமர் ஆகிடுறாங்க. நீங்கள் ரிலையன்ஸுக்கு வந்தோடனே நீங்கள் $250 செல்ஃபோனு சிம் கார்டு கொடுத்தான். $250 $500 ஃபோனோட சிம் இதுதான் நீங்கள் வியாபார தந்திரம். இதே போல் நீங்கள் சிம் கார்டு வாங்கினீங்கன்னா இலங்கைக்கு நீங்கள் பேசலாம். 100 நிமிஷம் பேசலாம். இதுதான் அவர்களுக்கு பலாயிரக்கணக்கான சந்தாதாரர்களை பெற்றுக் கொடுத்த பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வருமானம் லட்சம் கோடிகளில் வருது. இப்போ இது இந்த காலகட்டத்தில் அவங்க ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து இப்படி எல்லா நாடுகளுக்கும் கிளை பரப்புகிறாங்க. அரசாங்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு $100 கோடி டெண்டர், $100 கோடி ஏலம்னா அரசாங்கம் என்ன பண்ணுவான்? $10 கோடி அரசு கட்டிங்கன்னா போதும். மீதி $90 கோடி நீங்கள் அந்த காலம் ஒரு வருஷத்துக்கான காலத்தில் நீங்கள் சிறிதாக கட்டலாம். நீங்கள் இப்போ 10 லட்சம் யூரோவை யார் கொடுப்பா? கடன் வங்கி கொடுத்துருவோம். வங்கி நீங்கள் கார்டை அழிச்சிங்கன்னா சரி, நீங்கள் வங்கிக்கு பணம் வந்தால் சரி. அப்போ உங்கள் கஸ்டமர் எவ்வளோ பேர் இருக்கான்னு கேட்டால், நீங்கள் லைக்காவுக்கு 1 லட்சம் கஸ்டமர் வந்தாலும் 1 லட்சம் கஸ்டமர் வந்த பிறகு 1 லட்சம் கஸ்டமரு இன்னும் €1. அப்போ 1 லட்சம் யூரோ மாத வர்த்தகங்கிறது மிக சாதாரணமாக வந்துடுது. இதுதான் அவர்களை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிய பிறகு ஐரோப்பா முழுக்க இலங்கை தமிழ சிம் கார்டு இது வாங்குவான். லைக்கா தான். இது 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 முழுக்க இலங்கை தமிழர்களுடைய சொந்த நிறுவனமாக மாறிப்போனோம். நீங்கள் இவர் நிறுவனத்தில் இருந்து பிரிந்து போன ஒருவர் லிபரான ஒருத்தர் ஆரம்பிக்கிறார். எது என்ன பேர்? இவங்க லைக்கா, அவங்க லிபரா. இது ஃப்ரான்ஸில் இருக்கிற பொழுது இவர்களுடைய மேலாளர் உறவினர் அவங்க தனியாக லிப்ரான்னு ஆரம்பிக்கிறாங்க. லிப்ரா, லைக்கா ரெண்டுமே இலங்கை தமிழர் தான் மார்க்கெட். இது எப்படி ஒரு காலத்தில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் போட்டியாக மாறுது. எங்கெல்லாம் ஃப்ரான்ஸில் தான். அப்போது 100 நிமிஷம் லைக்கா கொடுத்தா 120 நிமிஷம் லிபரா கொடுக்குறான். லிபரா எங்கேருந்து வந்தவங்க? லைக்காவிலிருந்து பிரிந்தவர்கள் தான். லைக்காவுக்கு கொடுக்க வேண்டிய பல லட்சக்கணக்கான யூரோக்களை கொடுக்காமல் அவர்களை மோசடி செய்து ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் லிபரா. ரெண்டாவது ரத்த உறவினர்கள் யார்? எல்லாருமே. அப்போ இவர்களால் நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியல. சட்டத்துக்கு புறம்பாகவும் எடுக்க முடியல, சட்டத்துக்குள்ளேயும் எடுக்க முடியல. இது இப்படி நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் யுத்தம் கடுமையாக நடக்குது. அப்படி இலங்கையில் யுத்தம் கடுமையாக நடந்த பொழுது இந்த லைக்கா நிறுவனத்தில் புலிகளுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும். பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் உங்களுக்கு தேர்தல் காலத்தில் ராஜபக்சேவை ஆதரிப்பதா, ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதா ஒரு நிலைமை வருகிற பொழுது புலிகள் என்ன பண்ணுறாங்க? ராஜபக்சேவை ஆதரிக்கிறாங்க. அதுதான் புலிகளுடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அப்போது ராஜபக்சே புலிகளுக்காக
வெளிநாடுகளில் வச்சு பல கோடிக்கணக்கான டாலர்களை கொடுக்குறார். அந்த டாலர்கள் பூரா யார்கிட்ட போய் சேருது? லைக்காட்ட போய் சேருது. லைக்கா நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, கோடிகளில் வளருது. வளருகிற பொழுது நீங்கள் ராஜபக்சேவுடைய பணம் புலிகளுக்கு போவதற்காக யார்கிட்ட கொடுக்கப்படுகிறது? லைக்காட்ட கொடுக்கப்படும். அப்போ மிக சாதாரண நிறுவனமாக இருந்து 3 லட்சம் சந்தாதாரர்களை சேர்த்து நீங்கள் ஒட்டுமொத்த ஃப்ரான்ஸு, ஆங்கிலேயர், அதாவது பிரெஞ்சுக்காரன், டச்சுக்காரன், ஜெர்மன்காரன், சுவிட்சர்லாந்துக்காரன், இப்படி அவருடைய கஸ்டமர் எது எங்கே போகுது? வெள்ளைக்காரன் வரைக்கும் போகுது. இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய அசூர வளர்ச்சி. இந்த பணம் யாருடைய பணம்? புலிகள் பணம். புலிகளுக்கு யார் கொடுக்குறா? ராஜபக்சே கொடுக்குறார். தேர்தல் வருது. அங்கே தேர்தல் வருகிற பொழுது யாரை ஆதரிப்பது? புலிகளுக்கான ஒரு இக்கட்டான நிலைமை. அப்போ புலிகள் என்ன நினைக்கிறாங்க? ரணில் இந்தியாவுடைய ஆள். இந்திய அரசாங்கம் ஈஸியாக இவர்களை கட்டுப்பாட்டில் எடுத்துரும், கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடும். ராஜபக்சே சீனாவுடைய ஆள், சீனா ஏஜென்ட், இவர் இந்திய ஏஜென்ட்டு. அப்போ சீனா ஏஜென்ட் வருவது நல்லதா, இந்திய ஏஜென்ட் வருவது நல்லதா? ஸோ அவங்க சீனா பக்கம் ஏன் சீனா பக்கம் போனாங்கன்னா, சீனாக்காரன் வந்தால் இந்தியா நம்மளை அடிக்கிறத காப்பாற்றுவான், இந்தியா உள்ளே இறங்கி அடிக்க மாட்டான். ஆனால் சீனா ஏஜெண்டை இந்திய ஏஜெண்டாக மாற்றியது ஒரு பெரிய அரசியல் அதிர்ச்சி. இது புலிகளுக்கு பெரிய அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. பேரதிர்ச்சி ஆன பிறகு புலிகளுக்கும் லைக்காவுக்குமான உறவு கட்டான பிறகு பல கோடிக்கணக்கான டாலர்கள், கோடிக்கணக்கான யூரோக்கள் யார் வச்சுக்கிறா? லைக்கா நிறுவனம் வச்சுக்கிறா. எல்லாமே $1 மில்லியன் தான். $200 மில்லியன், $300 மில்லியன், $500 மில்லியன் தான். வச்ச பிறகு புலிகளிலிருந்து பாதுகாப்பு வேணும். புலிகள் என்ன பண்ணுவான்? குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனை. குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனைனா அப்போ அதிகபட்ச தண்டனை என்ன? அப்போ இவர்களுக்கு பாதுகாப்பு, ஒரே பாதுகாப்பு யார்? ராஜபக்சே. புலிகளிடமிருந்து வந்த பணத்தை புலிகளிடமிருந்து ஏமாற்றி புலிகளிடமிருந்து பாதுகாப்புக்காக யார் போய் சேர்ந்தாங்க? ராஜபக்சே. இதுதான் இவர்கள் புலிகளிடமிருந்து ராஜபக்சேட போய் சேர்ந்துவதற்கான காரணம். புலிகளுடைய பணமே ஒரு 200-300 மில்லியன் டாலர், மில்லியன் 10 லட்சம். அப்போ இலங்கை தமிழர் பூரா 10 லட்சம் சந்தாதாரர்கள் லைக்காவில் இருக்கான். ஏன்னா இந்த நம்ம கொடுக்குற பணம் நம்ம நாட்டுக்கு போகுது, புலிகளுக்கு போகுது, தேச யுத்தத்துக்கு போகுது, போராட்டத்துக்கு போகுது. ஒரு தேசபக்தி அதை மாத்திரம். ஆனால் இப்போ இவன் என்ன பண்ணுறான்? வியாபாரமாக பயன்படுத்திக்கலாம். இதுதான் இதே காலகட்டத்தில் அல்ஜீரியா நாட்டில் ஒரு டெலிகம்யூனிகேஷனை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அல்ஜீரியா நாட்டு நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் அமைச்சரை பினாமியாக போட்டு அங்கே இதே போல் $300 மில்லியன் லோனை வாங்கி நீங்கள் அரசுக்கு பணம் கட்டாமல், ஆனால் அமைச்சர் தானே பினாமி, அவருக்கு மீறி $1 மில்லியன் கொடுத்துருப்பான். எங்கள் சுவிட்சர்லாந்தில் ஒரு எஸ்டேட் வாங்கி கொடுத்துருப்பான். வாங்கி கொடுத்து அங்கே $300 மில்லியன் ஏமாற்றப்பட்டு மோசடி செய்யப்பட்டு அங்கேருந்து தப்பி, அந்த அமைச்சர் தப்பி இப்போ அவர் ஃப்ரான்ஸ்லேயோ சுவிட்சர்லாந்துலேயோ தஞ்சம் போகுது, அவர் அங்கே இருக்கார். இதுக்கு யார் காரணம்? லைக்கா தான் காரணம். அப்போ அங்கே $300 மில்லியன், இங்கே புலிகளிடம் ஏமாற்றிய மோசடி செய்த $300 மில்லியன் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியது ஒரு $400 மில்லியன். அப்போது இத்தனை பணங்களோடு தப்பி எங்கே போகிறாங்க? நீங்கள் கேட்ட பிரிட்டனுக்கு போகிறாங்க. இதுதான் இவர்களுடைய சுருக்கமான அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. இத்தனை $1 மில்லியன் போனால் பிரிட்டன் என்ன பண்ணுவான்? பட்டு கம்பளத்தை விரித்து வரவேற்பான். ஏன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு $1000 மில்லியன் வர்றாரு. பல நாடுகளை ஆட்டையை போட்டு, பல நாடுகளை மோசடி செய்து, பல நாடுகளை ஏமாற்றி, இப்படித்தான் இவர்கள் பிரிட்டன் போய் செட்டிலான கதை. ஆனால் பிரான்ஸ் அரசாங்கம் வழக்கு போட்டு இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறது. இவர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்துக்குள்ள போக முடியாது. அண்ணன் தம்பி குடும்பம் கொண்டு பொண்டாடி பிள்ளை எல்லாம் தப்பிச்சு எங்கே போயிடுது? பிரிட்டனில் போயிடுது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் போயிட்டுருக்கு. எங்கே? இன்டர்போல்ட்ட பிரெஞ்சு அரசாங்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நிலுவையில் போயிட்டுருக்கு பிரான்ஸில். பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேயோ குற்றம் பண்ணிக்க, எதை வேணால் பண்ணிக்க, என் நாட்டில் எதுவும் பண்ணக்கூடாது. நீ வரும்போது பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்களோடு செட்டில் ஆயிடும். சிங்கப்பூரும் அதுதான், ஹாங்காங் அதுதான், பிரிட்டனும் அதுதான், ஃப்ரான்ஸு அதுதான். இதனால்
இவர் போய் பிரிட்டனில் போய் செட்டில் ஆகிறார். பிரிட்டனில் செட்டில் ஆன பிறகு புலிகளால் அவருடைய உயிருக்கு ஆபத்து. புலிகளிலிருந்து காப்பாற்றணும், யார்கிட்ட போய் சேரணும்? ராஜபக்சேட்ட போய் சேரணும். அப்போ ராஜபக்சேவோட மகன் நமல் ராஜபக்சேட்ட நீங்கள் பங்குதாரராக மாறிடுறாங்க. பங்குதாரராக மாறினா பணத்துக்கு பணம் பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, நாட்டில் பாதுகாப்பு, ஒரு பெரிய அதிகார மையம் நமக்கு பின்னாடி இருக்குது. இதுதான் இவர்கள் ராஜபக்சேவை தேர்ந்தெடுத்தது. ராஜபக்சேவை தேர்ந்தெடுத்து இலங்கை தமிழருக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு நீங்கள் எங்கே இலங்கையில் போய் இவர்கள் பூராமல் ராஜபக்சேவுக்கான ஏஜென்ட்டுகள், ஈழத்தமிழர்களுக்கான எதிரிகள். இதுதான் இவர்களுடைய பிரிட்டன் வரலாறு. அதன் பின்னாடி இந்த லைக்கா சிம் கார்டை வாங்குவதை ஈழத்தமிழை நிறுத்திட்டான். நிறுத்திய பிறகு இவருடைய தொழில் எப்படி போச்சுடா? தங்கம் கடத்துவது. இங்கே சினிமாவுக்கு ஹவாலா ஃபைனான்ஸ் பண்ணுவது. தமிழ் சினிமா எடுப்பதற்கு ஐரோப்பா நாட்டுக்கு போகிறாங்க. ஐரோப்பா நாட்டுக்கு போகும்போது லீகலாக பணம் கொண்டு போக முடியாது. 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா, இப்படி டாலர்களை கொண்டு போக முடியாது. அப்போ இவர்கள் உலகம் முழுக்க ஹவாலா தொழில் பண்ணுறாங்க. யார்? லைக்கா நிறுவனம். இப்போ இங்கே 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா பிரிட்டனில் 1 லட்சம் பவுன்ஸை கொடுத்துருவோம். 1 லட்சம் பவுன்ஸு அங்கே எவ்வளவு? இங்கே நம்ம ஊருக்கு எவ்வளவு? 1 கோடி ரூபா. ஒரு பவுன்ஸு 100 ரூபா. இப்போ அங்கே இப்போ ரஜினி ஒரு சொத்து வாங்கணும், எங்கே? லண்டனில் வாங்கணும். இப்போ டிடிவி தினகரை அங்கே ஒரு பெரிய கோல்ஃப் கிளப் மைதானத்தோட ஒரு ஹோட்டல் வேணா, லண்டன் ஹோட்டலோட கேள்விப்பட்டீங்களா? அப்போ அதுக்கு லைக்கான பணத்தை கொடுத்தா, இங்கே பணத்தை கொடுத்தா அங்கே அவர் கொடுத்துருவார். அப்போ அங்கே அவர்களுக்கு இப்போ பணம் தேவைன்னா சினிமா கம்பெனி ரஜினி இந்த ஆட்கள் பூரா கமல் எல்லாருமே லண்டனில் பணம் வேணும்னா லைக்காட்ட போய் வாங்கிக்கலாம். எதா வாங்கிக்கலாம்? ஹவாலா மூலமாக என்னவா வாங்கிக்கலாம்? பவுன்ஸாக வாங்கிக்கலாம், யூரோவாக வாங்கிக்கலாம், டாலராக வாங்கிக்கலாம். இங்கே கொடுக்குறது என்ன? ரூபா. இந்தியன் கரன்சி. நீங்கள் ஐரோப்பா நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், ஜெர்மன், எல்லா நாடுகள்லேயும், பின்லாண்டு போன்ற எல்லா நாடுகள்லேயும் பணமாக வாங்கிக்கலாம். இதுதான் இவர்கள் இந்த ஹவாலா தொழில். ஹவாலா தொழில் செய்கிறவங்க நம்மளே படம் எடுத்தா என்ன, நம்மளே சினிமா எடுத்தா என்ன, தேர்ந்தெடுத்த பிறகு அத்தனை பேருக்குமான ஏஜென்ட்டுகள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா நாடுகளில் ஹவாலா ஏஜென்ட் யார்? லைக்கா தான். இப்போ இவர்களுக்கு தொழில் பாதுகாப்புக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நீங்கள் ஜிகே மணியுடைய பையன் தமிழ்குமாரன் தான் இந்த லைக்கா நிறுவனத்துக்கு சிஇஓ, அடியால் வேலை பார்க்குறார். லைக்கா நிறுவனம் எந்த பிரச்சனையில் மாட்டினாலும், எந்த நடிகைகிட்ட பணம் கொடுத்தாலும், எது சிக்கலானாலும் அங்கே களத்தில் யார் இருப்பா? தமிழ்குமரன் பாமக இருக்கும். இதை தெரிந்து கொண்டு அன்புமணி தமிழ்குமரனை கழட்டி விட்டார். அவங்களுக்கு லைக்கா நிறுவனத்திற்கு வரக்கூடிய சட்டத்துக்கு புறம்பான மிரட்டல்களை சமாளிப்பதற்கு ஒரு ஆள் வேணும். ராமதாசன் போய் இதை பேரம் பேச முடியுமா? எனக்கு நீங்கள் அடியால் வேலை பார்க்க சொல்ல முடியுமா? பிரச்சனை வர்றதை தீர்த்து வைக்க சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ யாருன்னு பார்த்தா நீங்கள் அதுக்கு ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜிகே மணி பையன் தமிழ்குமரன் தான். அதுதான் அவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து தமிழ்குமரனை இந்த லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ போட்டுறாங்க. அப்போது தமிழ்குமரன் தான் பாமக, ஜிகே மணி இவர்கள் இருக்கிறாங்க பின்னணியில் தெரிஞ்சால் எல்லா நடிகரும் பயப்படுவான், எல்லா ப்ரொடியூசரும் பயப்படுவான், எல்லா அரசியல்வாதியும் பயப்படுவான், அதிகாரி பயப்படுவான், போலீஸும் பயப்படுவான், கட்ட பஞ்சாயத்து பயப்படுவான். எல்லா நிறுவனங்களுமே ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூரா ஒரு கார்ப்பரேட் ரவுடியை கையில் வச்சுருப்பான். இதுதான் இப்போ தமிழ்குமரனுடைய கதை. இப்போ இதை தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைய நிலையில் லைக்கா நிறுவனம் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து தங்கச் சுரங்கங்களிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்வதில் 50% லைக்கா தான் பண்ணுறா. துபாய் மார்க்கெட் ஓப்பன் மார்க்கெட், எந்த விதமான தங்கத்துக்கு வரி இல்லாத மார்க்கெட். நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நிறையா தங்க சுரங்கங்கள் இருக்குது. தங்கச் சுரங்கங்கள் என்னன்னா நம்ம ஊர் காசுக்கு பாதி விலைக்கு அவன் கொடுத்துருவான், நேரடியாக வரி கிரிலாம் இல்லாமல். அவங்களுக்கு பெரிய சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஏர்போர்ட்லேருந்து துபாய் மார்க்கெட் இறங்கினீங்கன்னா எதை வேணால் வச்சுக்கலாம். இப்போ இவர்களுடைய தொழில் பூரா என்ன தொழில்? ஹவாலா ப்ளஸ்ஸு கோல்டு தான். நீங்கள் நம்ம ஊர் முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரி இலங்கையில் ஒரு தங்கம், அதான் முத்தூட் ஃபைனான்ஸ் மாதிரி இருந்த அந்த கம்பெனி பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த கம்பெனியை நீங்கள் $200 மில்லியன் சிங்களம் தமிழ் பகுதிகளில் நகை அடமானம் வைக்கிறதுக்கு அந்த நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தை யார் வாங்கியிருக்கா? லைக்கா நிறுவனம் வாங்கியிருக்கு. அது ஒரு சிங்கள
தொழிலதிபரிடமிருந்து லைக்கா நிறுவனம் நேரடியாகவே அதை பெற்றுக்கொண்டிருக்கு. அப்போ இவர்களுடைய பணம் அல்ஜீரியா நாட்டில் திருடப்பட்ட பணம், பிரான்ஸ் அரசாங்கத்தில் ஏமாற்றப்பட்ட பணம், புலிகள் இயக்கத்தில் ஏமாற்றப்பட்ட பணம், இத்துணை பணங்களும் பல ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள், பல ஆயிரக்கணக்கான கோடி பவுண்ட்ஸுகள், பல ஆயிரக்கணக்கான கோடி யூரோக்களோடு லண்டன் தலைமையகத்தில் ஒரு பரபரப்பாக இயக்கம், ஒரு அலுவலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. 300க்கு மேற்பட்டவர்கள் வேலை பார்க்குறான். 300 பேரில் 200 பேர் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள். பாகிஸ்தானை ஏன் வேலைக்கு வச்சுருக்காங்கன்னா, குறைந்த சம்பளத்தில் பாகிஸ்தானி வருவான். பிரிட்டன்காரன் குறைந்த சம்பளத்துக்கு வரமாட்டான். அப்புறம் பாகிஸ்தானி எந்த வேலை சொன்னாலும் செய்வான், எந்த நாட்டுக்கு போக சொன்னாலும் போவான், உழவு வேலை பார்க்க சொன்னாலும் பார்க்குவான். இல்லீகல். கரெக்ட், இதுதான் விஷயம். இதுதான் பாகிஸ்தானி வச்சுருக்கான். இந்தியாவில் உழவு வேலை பார்க்கணும்னா 4 பேர் வந்து பார்த்துட்டு போவோம். அப்போ இதற்காக, ஏன்னா இவர் சட்டவிரோதமான ஆட்கள், எல்லாமே யோசிப்பதே சட்டவிரோதம். நீங்கள் ஞானம் அறக்கட்டளைங்கிற பேரில் அவங்க அம்மா பேரில் ராஜபக்சே இருக்கும்போது வீடு கட்டி கொடுத்தாங்க. எங்கே? காட்டுக்குள்ளே. எந்த தமிழில் குடி போகல. இங்கேருந்து செத்துப்போன கோசல்ராம, நக்கீரன், இளைய செல்வம் தலைமையில் ஒரு குழு போய் அவருக்காக இலங்கை தமிழ் வீடு கட்டி கொடுக்குறாரு, இலங்கை தமிழுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறாருன்னு இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு குழு போச்சு. இந்த தமிழ்நாடு ஒரு குழு, அது ராஜபக்சே ஆதரவு குழு. இப்போ போயிட்டு வந்து அவங்க 20 லட்ச ரூபா செலவு கொடுக்குறான். ஒரு 20 நிருபர்களுக்கு ஆளுக்கு 1 லட்ச ரூபா. நம்ம ஒரு காசுக்கு 40,000 ரூபா வரும். குடும்பத்தில் ஏதாவது செலவுகளோ பண்ணிட்டு பாரு, இதில் போயிட்டு பொருள் வாங்கிட்டு போங்கன்னு அதை ஒரு நிருபர் அதை பகிர்ந்து கொடுக்காம வீட்டில் வச்சுருக்காரு. அவன் வாட்ஸ்அப்பில் போடுறான், கொண்டு போய் பெசநகர் குப்பத்தொட்டில் போட்டார். இதெல்லாம் நடந்தது. அப்போது லைக்கா நிறுவனத்தை பொறுத்தவரை சட்டவிரோதமாக ஆரம்பிக்கப்பட்டு, சட்டவிரோதமாக நீங்கள் பல கோடிகளை மோசடி செய்து, சட்டவிரோதமாக இன்று வரை இயங்கி கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமான ஆட்களுக்கான சட்டவிரோத கம்பெனியாக லைக்கா நிறுவனம் மாறி இருக்கிறது. உலகம் பூரா இருக்கக்கூடிய ஹவாலா ஏஜென்ட்டுகளுக்கான தலைமையகம் லைக்கா தான். தங்க கடத்தலுக்கான வேலை லைக்கா தான். அப்போ லைக்கா என்றால சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான ஒரு ஹவாலா ஏஜெண்டாக, தங்க கடத்துக்கு ஒரு ஏஜெண்டாக இன்றைக்கு மாறி இருப்பதனுடைய விளைவு தான் இந்த ரஜினிகாந்த், கமலஹாசன், கத்தி படம், விஜய் போன்ற பெரும் திரைப்பட நடிகர்களுக்கு பல கோடிகளில் கொடுத்துட்டு, விஜயுடைய மனைவி, மாமனார் எல்லாம் எங்கே இருக்காங்க? லண்டனில் தான். அப்போ இதுக்காகத்தான் இந்த லைக்காவுடைய நிறுவனத்தை நடிப்பதற்கு பல உச்சபட்ச நடிகர்கள் ஆர்வமாக இருப்பதற்கு காரணம்னா, படத்தை நடிச்சுட்டா நம்ம சுவிட்சர்லாந்தில் ஒரு பங்களா வாங்கிடலாம், லண்டனில் ஒரு வீடு வாங்கிடலாம், ஜெர்மனில் ஒரு எஸ்டேட் வாங்கிடலாம். இதுதான் இவர்களை பூராத்தையுமே அமலாக்கத்துறை, ஐபி எல்லாம் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நாதி இவர்கள் எப்படி லைக்கா சுபாஷ் கல்வன் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ஆக நெருங்கவே முடியாது. என்ன காரணம்? சர்வதேச மாஃபியா, இந்திய மாஃபியா இல்லை, பிரிட்டன் மாஃபியா, பிரெஞ்சு கவர்மெண்ட்டே ஏமாற்றின மாஃபியா. பிரெஞ்சு கவர்மெண்ட்டே ஏமாற்றி, அல்ஜீரியா நாட்டை ஏமாற்றி, பல நாடுகளை ஏமாற்றி, இன்றைக்கி மிகப்பெரிய இப்போ வழக்கெல்லாம் நிலுவையில் இருக்குது. இந்த வழக்குகளை மிகப்பெரிய நீதிபதிகளை வைத்து, ஜட்ஜுகளை வைத்து விலைக்கு வாங்கப்பட்டு வழக்குகளெல்லாம் நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை இப்போ லைக்கா சுபாஸ்கரன் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.